வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஜூலை மாத சிறு சேமிப்பு பற்றின அப்டேட்டும் நான் செய்யக்கூடிய சிறு சேமிப்புகள் 2-3 வருஷமாக நான் சிறு சேமிப்பு பண்ணிகிட்ருக்கேன். அதில் சிறு சேமிப்பு பண்ண மொத்த தொகைகளையும் நீங்கள் எப்படி முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சேமிப்பு பற்றி வீடியோ நிறையா போட்டுட்டீங்க, முதலீடுகள் பற்றியும் போடுங்கன்னாங்க. ஸோ எப்போதுமே நம்ம சேனலில் சிறு சிறு முதலீடுகள் தான் நான் செய்வேன். எது சேஃபோ அது மட்டும்தான் அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், எப்படி நான் கம்பேர் பண்ணி முதலீடு பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கான சிறு சேமிப்பு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் பார்த்துட்டு, அப்புறம் நான் எப்படி லாஸ்ட்டு 2 வருஷமாக சேமித்து அந்த சிறு சேமிப்பு தொகைகளை முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் செய்யக்கூடிய சிறு சேமிப்பு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் முடிவில் சில்லறை காசுகளை தனித்தனியாக ₹1, ₹2, ₹5 நான் பிரித்து ஒரு 3 in பாக்ஸில் சேமிச்சுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய சிறு சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா சில்லறை காசுகள் சேமிப்பு தான். ஸோ நான் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வரைக்கும் நான் எவ்வளவு சிறு சேமிப்பு பண்ணியிருக்கேன், ஸோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத அப்டேட்டடாக இந்த வீடியோவில் போடுறேன். சிறு சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லறை காசுகளில் தான் சிறு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணணும். சிறு சேமிப்பு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதில் என்ன பெருசாக வந்துட போது நம்ம நினப்போம். சிறு துளி பெருவெள்ளம். நான் லாஸ்ட்டாக 2 வருஷம் எவ்வளவு சிறு சேமிப்பு பண்ணேன், அது எப்படி முதலீடு பண்ணியிருக்கேன் நான் லேட்டராக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் லாஸ்ட் பகுதியில். அதில் பாருங்கள், ஆரம்பத்தில் ₹1, ₹2 ஆரம்பித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தோட முடிவில் 1000கணக்கில் சேர்ந்துருக்கும். சிறு துளி பெருவெள்ளம்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, எவ்ரி பென்னி கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சின்ன ஒரு ₹1 கூட அந்த நாட்டோட ₹1 கூட கவுண்டில் ஏற்றணும் அப்படிங்கிற சமயம். ₹1 தானே ₹2 தானே அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த அலட்சியம் நம்மளை விட்டு என்னைக்கு போதோ அன்னைக்கு நம்ம இப்போ கண்டிப்பாக பணக்காரங்களாக ஆகிடுவோம். நான் பார்த்த எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ₹1 கூட கணக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ₹1 சேமித்து அதை முதலீடு பண்ணி அந்த பணத்தை பெருக்கி தான் இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க. நமக்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு பணம் தேவை. நமக்கு பணம் எப்படி கிடைக்கும், நம்ம சேமிச்சாதான் கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம சேமிக்க முடியும்? நம்ம ஒரு மிடில் கிளாஸாக இருக்கோம், சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே நம்மளால் சேமிக்க முடியாது. சிறுக சிறுக சேமித்து தான் ஒரு பெரிய தொகையை கொண்டு அதை முதலீடு பண்ணணும். அது பிஸ்னஸ்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அதை முதலீடு பண்ணி அதை பெருக்கணும். அப்போ அது ஆரம்ப கட்டம், பணக்காரர்கள் ஆவதற்கு ஆரம்ப கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பு தான். நம்ம அதிகமான லெவலில் பணம் அதிகமாக சேர்க்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கும் ஆரம்ப கட்டம் சிறு சேமிப்பு தான். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு மாதமுமே சிறு சேமிப்பை பற்றின வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நான் எப்படி சிறுக சிறுக சேமிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற வீடியோ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மந்த் எண்டில் ஒரு வீடியோ போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி சில்லறை காசுகளை கவனக்குறைவாக இல்லாமல் சேமித்து வச்சுடணும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா நான் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணுவேன். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு தொகையை எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி இந்த மாதத்துக்கு நான் 40 செலவு பண்ணியிருக்கேன்னா 40 தடவை 40 ஏதோ ஒரு 40 தொகை, அது ₹1 இருக்கலாம், ₹10 இருக்கலாம், ₹5 இருக்கலாம், ₹50 இருக்கலாம், ஒவ்வொரு தொகையை நான் சேமிக்கணும். அதுதான் இந்த மணி சேவிங்ஸ் சேலஞ்சோட எய்ம். இதை எல்லாருக்குமே நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி ஜூலை மாதமும் நான் ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் சிறு சிறு தொகைகளை எடுத்து வச்சு அதை ₹100 நோட்டு, ₹50 நோட்டு, சில சமயம் ₹10 நோட்டு மாற்றம்னா அப்படியே இந்த உண்டியலில் போட்டுருவேன். இப்போ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக போடுறேன். இல்லைனா அன்னன்னைக்கு அந்தந்த செலவு பண்ணும் பொழுதே உண்டியலில் இந்த பணம் போயிடும். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த பணத்தெல்லாம் வெளியில் எடுத்து மறுபடியும் போடுற மாதிரி உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி போட்ட பணங்கள் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு தொகையை சேர்க்கும் பொழுதும் நமக்கு ஒரு சிறு தொகை சேமிக்க ஆரம்பிப்போம். ₹50 தான் போடணும், ₹100 தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 70 செலவு பண்ணுறீங்க 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஒரு செலவுக்கு நீங்கள் ₹10 எடுத்து வச்சா ₹750 சேமிச்சிருப்பீங்க. ஒரு செலவுக்கு ₹5 எடுத்து வச்சிங்கன்னா 70 செலவு செய்யும் பொழுது ₹350 சேமிச்சிருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கணும். அது சிறுசோ பெருசோ கிடையாது, சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே பாயிண்ட்டு. அப்புறம் புது ரூபாய் நோட்டுகள் பார்த்திங்கன்னா இந்த தடவை 2 ₹200 நோட்டு, ஒரு ₹100 நோட்டு, 2 ₹50 நோட்டு, ஒரு ₹20 நோட்டு. ஸோ இத்தனை கரன்சி, புது கரன்சி எனக்கு கிடச்சிச்சு. இதை சேமித்து வச்சுருக்கேன். பட் ஆனால் இது எல்லாமே செலவு பண்ணும் பொழுது மாத
பட்ஜெட்லேருந்து செலவு பண்ணுறப்ப இடையில கிடச்ச புது நோட்டுகள் தான். அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த அமௌண்ட்டை தொடக்கூடாது. மேபி செலவு வந்துச்சுன்னா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த பாக்ஸில் சேர்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன். மாதம் 2000 ரூபாய் நான் வந்து சேமிக்கிறேன் என்னோடய செலவில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், பஸ் காசு வந்து 100 ரூபாய் ஆகிற இடத்துல நான் வந்து 37 ரூபா டிக்கெட் போயிட்டு அதில் டெய்லி வந்து ஒரு 14 ரூபா சேமிச்சிடுவேன். சாரி 24 ரூபா சேமிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நான் எவ்வளவு அமௌண்ட் சேர்க்குறேனோ அதை இந்த மாதிரி ஒரு தனி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இது கிட்டத்தட்ட இப்போ ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகிடுக்கா. அந்த 1.5 மாதமாக நான் சேமிச்சுட்டு இருக்க தொகையை தான் அந்த ரவுண்ட் பாக்ஸில் சேமிச்சுட்டு வரேன். பஸ் காசு மட்டும் சேமிக்கிறத அதில் போட்டுருவேன். இந்த கண்ணாடி பாட்டில் உங்களுக்கு தெரியும், புது 5 ரூபா காயின்ஸ், அதாவது புதுசாக இருக்கக்கூடிய 5 ரூபா காயின்ஸ் எப்போல்லாம் கிடைக்குதோ அதை போட்டுருவேன். இது வந்து சில மாதம் கிடைக்கும், சில மாதம் கிடைக்காது. ஸோ ஒரு 3 காயின் இப்போ எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதான் இந்த மாதம் நான் போட்டுட்டேன். இந்த பாட்டில் ரொம்ப கொஞ்சம் நாள் ஆகும். இதை வந்து நான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிறு சேமிப்பு. இந்த பாட்டில் ஃபுல்லாகிற வரைக்கும் புது காயின்ஸாக போடுவோம். புது காயின்ஸ் பார்க்குறப்ப நம்ம செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. இப்போ அதே மாதிரி இன்னொரு ப்ரூ பாட்டில் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 ரூபா காயின்ஸ் நல்லா புழக்கமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு செலவு பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய 10 ரூபா காயின்ஸ் இதில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காயின்ஸும் சேர்ந்த உடனே செலவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சில்லறை வேணும்னா நம்ம சில்லறை மாற்றிக்கலாம். பால் பாக்கெட்டுக்கு நம்ம சில்லறை வேணும்னா இதை மாற்றிக்கலாம். ஸோ அதனால் இந்த 10 ரூபா காயின்ஸ் தனியாக சேமிச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம முதலீடுகள் பற்றி போயிடுவோம். 2022 ஜனவரியிலேருந்து டிசம்பர் 2022 வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட சிறு சேமிப்பு மூலமாக நான் சேமித்த தொகை 6500 ரூபாய். போன வருஷம் 2023 பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் நான் சேமித்த தொகை 6600 ரூபா. இந்த 2022 சேமித்ததையும் 2023 சேமித்த இந்த மொத்தமாக 6600 ரூபாயும் மொத்தமாக 13100 ரூபாயும் நான் வந்து வீட்டில் தான் வச்சுருந்தேன். ஒரு பவுச்சில் நான் போட்டு வச்சுருந்தேன். சரி, ஏன்னா நம்ம பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சா அவங்க கண்டமேனிக்கு அந்த சார்ஜு இந்த சார்ஜுன்னு எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை, வீட்டில் தான் வச்சுருந்தேன். சரி, அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில், நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சா வட்டி கம்மியாக கிடைக்கும். அப்புறம் கார்டு சார்ஜு, ஆனுவல் சார்ஜுன்னு சொல்லி எடுத்துருவாங்க. அதை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதனால் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறப்ப நமக்கு நஷ்டம் தான் ஆகும். சரி, நம்ம வந்து இதை ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானில் இருந்தேன். சரி, அப்போ மொத்தமாக 13100 ரூபாய் வந்து சேமிச்சிருக்கேன். ஒரு 12,000 வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1100 ரூபா அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கட்டும், அப்புறமா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சரி ஆர்டி போடலாமா எஃப்டி போடலாமா, ஏன்னா இது சின்ன அமௌண்ட்டு தான். ஸோ இந்த சின்ன தொகையை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானில் இருந்தேன். சரி, ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, வட்டி எவ்வளோ வருதுன்னு அந்த பேங்க்கில் நான் போட்டிருக்கேன் இல்லையா, பேங்க் அந்த ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்க அந்த பேங்க்கில் மொபைல் பேங்கிங்கில் டீட்டெயில் பார்த்தேன். ஸோ எவ்வளவு வட்டி வருதுன்னு. ஸோ இப்போ பார்ப்போம். அதை நான் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டாக இருந்துச்சோ அதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ வாங்க அதை எப்படி கம்பேர் பண்ணேங்கிறத பார்க்கலாம். ஸோ என் கையில் பல்காக இப்போ 12,000 இருக்குது. இப்போ ஆர்டி போட்டலாம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் இந்த 12,000 போட்டுட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 1000 ரூபா பணம் கட்டுற மாதிரி அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம். ஆர்டினா மாதம் அந்த 12,000லேருந்து 1000 அந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு போய் வட்டியோடு திரும்பி வரும். 6.5% வந்து வட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் ஆர்டி போட்டேன் அப்படின்னா எனக்கு வட்டி வந்து பார்த்திங்கன்னா 429 ரூபா கிடைக்கும். மொத்தம் அந்த ஆர்டியோட முடிவில் 12,429 ரூபா கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் என் கையில் அமௌண்ட் வந்து பல்காக தான் இருக்குது. 1000 நான் போட போகிறதில்ல. ஆல்ரெடி 12,000 போட்டு ஜஸ்ட்டு அப்படியே 1000 ரூபாய் எடுத்துக்கிற மாதிரி. சரி, எஃப்டியாக போட்டால் எவ்வளோ வரும், 12,000 தான் நம்ம கையில் பல்காக இருக்கேன்னு பார்த்தேன். எஃப்டிக்கு வந்து 6.9% வந்து அப்போ வட்டி கொடுத்துருந்தாங்க 1 இயர் பீரியடுக்கு. அப்போ எஃப்டியாக போட்டோம் அப்படின்னா 12,000 ரூபா போட்டால் 850 ரூபா வட்டி வருது. ஸோ 6.9%. அப்போ அதே அமௌண்ட்டை நான் ஆர்டியாக போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன்னா எனக்கு 429 ரூபா தான் வட்டி. எஃப்டியாக போட்டேன்னா 850 ரூபா வட்டி. சரியா? அப்போ 12,850 ரூபா வந்து எனக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அப்போ எஃப்டியே போடலான்னு சொல்லிட்டு இந்த 12,000 அப்படியே வந்து எஃப்டி ஒரு சின்ன எஃப்டியாக போட்டுட்டேன். பார்க்குறதுக்கு 850 ரூபா வந்து ஒரு வருஷத்தில் எனக்கு வட்டி கிடைக்குது. ஏன்னா நான் அது இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் சின்னது தான். அப்போ அதுக்கான வட்டியும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த 12,000 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வட்டி ஒரு 3% வரும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ரூபா வந்தாலும் அந்த 200 ரூபா வட்டி போட்டுட்டு கார்டு ரிடக்ஷன் சார்ஜு, ஆனுவல் ஃபீ சார்ஜுன்னு கரைஞ்சி அது 11,000 சொச்சம் 10,000 மாறிடும்.
ஸோ அதனால் இது எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஃப்டியை வந்து போட்டேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமே, இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாமே, நிஃப்டியில் போடலாமேன்னு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ அதில் நிறைய ரிஸ்க் இருக்கிறதுனால நான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பாததுனால நான் அதை பற்றி படிக்கல. ஸோ அதனால தான் சரி ஒரு சேஃபாக இருக்கட்டும், நமக்கு இந்த அமௌண்ட் ஏதாவது ஒரு வகையில் தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். 850 ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கம்மி அப்படின்லாம் சொல்லுவாங்க. 15% வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். இப்போ நான் மிடில் கிளாஸாக இருக்கிறதுனால இப்போதைக்கு ஃபஸ்ட்டு என்னோடய இன்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகட்டும். அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சேமித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மற்றதை பற்றியே யோசிக்க முடியும். அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி இதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு மனசு போகுது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. பட் சின்ன லெவலில் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் கொஞ்சம் காசு சேமிக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ இப்படி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய சிறு சேமிப்பு பற்றின அப்டேட்டும், அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறது அப்டேட்டும். நான் வேறு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணேன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.